அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கும் பைரவர் விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழக சமயத்தின் பைரவர் வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவனின் தத்துவ புருஷ முகத்தில் இருந்து ஜோதியாக வெளிப்பட்டவர்தான் பைரவர். காவல் தெய்வமான இவரும் சிவனை போல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்து வருகிறார். திரிசூல பாணியான இவர் நீல நிற மேனியுடன் நிர்வாண கோலத்தில் நாய் வாகனத்துடன் காட்சி தருவார். சிவாலயங்களில் வடகிழக்கு திசையில் இவருக்கு தனி சன்னதி உண்டு. காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாம பூஜை முடியும் போது இவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர், தன்னை நாடி வரும் பக்தர்கள் பாவத்தை போக்குபவர் என்று பொருள். திறமும் வேதனையை அனுபவிப்பவர்கள், தாங்க முடியாத அளவிற்கு எதிரிகளால் துன்பம் அடைபவர்கள் அவற்றிலிருந்து விடுபட பைரவரை அஷ்டமி நாட்களில் வழிபடலாம். விபத்து, துர்மரணம் இவற்றில் இருந்து காப்பவரும் பைரவரே. அதற்கு அளவிற்கு பைரவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர். பைரவரை தொடர்ந்து வணங்கினால் தீவினைகள் அழியும், எதிரிகளின் தொல்லை ஒழியும், யாருக்கும் அடிபணியாத தலை குனியாத வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நவ கிரகங்களால் ஏற்படும் துன்பம் நீங்கும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அடுத்ததாக உங்களுக்கு செல்வம் செழிப்பு ஏற்படும், இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம், திருமணத்தடை அகலும், தனிப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும், பிதிர்தோஷம் விலகும். ஒரு காலத்தில் சிவனுக்கு 5 தலைகள் இருந்தன. அதே போன்று பிரம்மாவுக்கு 5 தலைகள் உண்டு. இதனால் சிவனை விட தானே சிறந்தவர் என்ற எண்ணம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. உடனே அவர் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தன்னையே வணங்க வேண்டும் என ஆணவத்துடன் கூறினார். இதனால் மனம் வருந்திய தேவர்கள் சிவனை தரிசித்து முறையிட்டனர். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க திருவுளம் கொண்ட பரமேஸ்வரன் பைரவத்தினால் தோற்றுவித்தார். பைரவர் பிரம்மாவின் ஒரு தலையை நகத்தினால் கிள்ளி எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். இதனால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதை போக்க கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையும் கையில் ஏந்தியபடி உலகம் முழுவதும் பிச்சை எடுத்த வண்ணம் சுற்றி சென்றார். காசியில் அவர் நுழைந்தவுடன் அவர் கையில் இருந்த கபாலம் உடைந்தது. அன்று முதல் அங்கேயே இருந்து காசியை பாதுகாக்கும் காவலராக அருள் புரிந்து வருகிறார். தட்சன் யாகம் நடத்திய போது சிவனை அழைக்காமல் அவமதித்தான். இதனை தட்சனின் மகளான பார்வதி தேவி அவன் நடத்திய யாக குண்டத்தில் விழுந்து உயிர் விட்டார்கள். இதனையடுத்து ஈசன் தாட்சாயனின் உடலை கைகளில் ஏந்தியபடி ஆவேசத்துடன் அங்குமிங்கும் அலைந்தார். அப்போது மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தேவியின் உடலை பல கூறுகளாக்கினார். அது பூமியில் பல இடங்களாக விழுந்தன. ஒவ்வொரு இடமும் சக்தி பீடங்களாயின. அவற்றுக்கு பைரவரே பாதுகாவலராக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒரு சமயம் அந்தகாசுரன் என்ற அரக்கன் அழிப்பதற்காக சிவன் பைரவரை தோற்றுவித்ததாகவும் அவர் விஸ்வரூபம் எடுத்து 64 வடிவில் அரக்கர்களை அழித்ததாகவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் தற்போது 8 பேர்களை மட்டுமே, அதாவது 8 பைரவர்களை மட்டுமே வழிபடும் முறை உள்ளது. அஷ்டபைரவர் அவர் சக்தி பெயர்கள். அதாவது அசிதாங்க பைரவர் பிராமி, குரு பைரவர் மகேஸ்வரி, சண்ட பைரவர் கௌமாரா, அதாவது குரோதான பைரவர் வைஷ்ணவி, உன்னமத்த பைரவர் வராகி, கபால பைரவர் மகேந்திரி, பீஷண பைரவர் சாமுண்டி, சம்ஹார பைரவர் சண்டிகாதேவி. பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி திதி ரொம்ப சிறந்தது. அன்று அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபட்டதாக ஐதீகம். அன்றைய தினம் பைரவரை வழிபட்டால் பொன், பொருள், ஐஸ்வர்யம், சுகம் அனைத்தும் கிடைக்கும் என ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த பைரவர் இருக்கும் விரத முறை என்னவென்றால், பைரவர் வழிபாட்டை முதலில் தொடங்குபவர்கள் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்க வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டக துதி பாடினால் எதிரிகளின் தொல்லை அகலும், கடமைகள் சீரமையும், யம பயம் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பைரவருக்கு அர்ச்சனை, ருத்ராபிஷேகம், வடைமாலை சாத்தி வழிபட்டால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமண பேறு கிடைக்கும். கடன் சுமை உள்ளிட்டவர்கள் இந்த காலத்தில் கண்டிப்பாக பைரவரை வழிபடலாம். ராகு காலத்தில் பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாற்றி
வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்தால் நலன் பெறலாம். சிம்மராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடு சிறப்பானது. திங்கட்கிழமையில் சிவனுக்கு பிரியமான வில்வ அர்ச்சனை செய்தால் அருள் கிடைக்கும். திங்கட்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு புனுகு பூசி நந்தியவாட்டை மலர் சாற்றி வழிபட கண் நோய் அகலும். கடகராசினர்கள் இந்த கிழமைகளில் வழிபடலாம். எதிர்பாராத விதமாக இழந்துவிட்ட பொருளை திரும்ப பெற பைரவர் ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை மாலையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் பலன் கிடைக்கும். மேசம் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் இது. எல்லா அஷ்டமி திதிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி திதி வந்தால் சிறப்பு. குறைந்தது 21 அஷ்டமி விரதம் தொடர்ந்து இருந்தால் உங்களுக்கு நல்ல சிறப்பு இருக்கும். 6 தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டால் நல்ல பலன் பெறலாம். புதன்கிழமை நெய்தீபம் ஏற்றி வழிபட வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய புண்ணிய நாள். வியாழக்கிழமை பைரவருக்கு விளக்கேற்றி வந்தால் ஏவல் பிள்ளி சூனியம் நீங்கி நலன் கிடைக்கும். தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட இந்த கிழமை மிக மிக சிறந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. யமதர்மனும் சனியும் சூரிய பகவானின் மகன்கள். இதில் யமதர்மர் அழகானவர், சனி ஊனமானவர். இதனால் யமன் அவரை அலட்சியப்படுத்தினார். மனவேதனை அடைந்த சனி தனது தாயார் சாயாதேவியுடன் சென்று வருத்தப்பட்டார். அவர், நீ பைரவரை உள்ளன்போடு வழிபட்டு வா, அவர் நல்வழி காட்டுவார் என்றார். தாயாரின் அறிவுரைப்படி சனி பைரவரை வழிபட்டு வந்தார். இதனால் மனமகிழ்ந்த பைரவர் சனியின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட அவருக்கு ஈஸ்வர பட்டம் அளித்தார். மேலும் நவக்கோள்களில் சக்தி மிக்கவராக ஆக்கினார். ஆகவே சனீஸ்வரன் குருநாதரான பைரவரை வழிபட்டால் ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, ஜென்மசனி, அத்தாஷ்டம சனி போன்ற தோஷங்கள் விலகிவிடும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.